CPA இது ப்ரோ சேனல் சாக்பீஸ் அகாடமி. நமது சாக்பீஸ் அகாடமியில் PGTRB பொருளியல் பாடத்திற்கான நியூ சிலபஸ் 2025 யூனிட் 1 நுண்ணியல் பொருளாதாரம் எனும் பாடத்திலிருந்து பார்ட் 12வது வீடியோ இதுவாகும். இதற்கு முன்னர் 11 வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. அனைத்து வீடியோக்களிலும் வினாக்கள் மட்டும் வழங்கப்பட்டுள்ளன. நீங்கள் அதனுடைய விடைகளை எழுதி உங்களது மதிப்பெண்கள் எவ்வளவு என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த தேர்வில் நீங்களும் பங்கெடுக்க விரும்பினால் நீங்கள் நமது சேனலினுடைய மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். நீங்கள் முதலாக இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோவில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான விளக்கங்கள் உங்களுக்கு தரப்படும். இதற்கு முன்னர் மொத்தம் 11 வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. அதில் மொத்தம் 270 வினாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதனுடைய தொடர்ச்சியான 271வது கேள்வியிலிருந்து 300வது கேள்வி வரைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் தேர்வாக எழுதப் போகிறீர்கள். உடனே பேப்பரை எடுங்க, உங்களது விடைகளை எழுதுங்க, நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிருங்கள். உங்களது மதிப்பெண்கள் எவ்வளவு என்று தெரிந்து கொள்ளுங்கள். பயிற்சியில் முழு மதிப்பெண்கள் பெறுவதற்கு உங்கள் சாக்பீஸ் அகாடமி மனமாற வாழ்த்துகிறது. இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வியும் மற்றும் மாடல் எக்ஸாமினுடைய 271வது கேள்வியும் பார்க்குறோம். 271வது கேள்வி இங்கே இருக்குது. செலவுக்கும் உற்பத்தி அளவிற்கும் இடையே உள்ள தொழில்நுட்ப ரீதியான தொடர்பை குறியீடு வாயிலாக தருவது டேஷ். செலவுக்கும் உற்பத்தி அளவிற்கும் இடையே உள்ள தொழில்நுட்ப ரீதியான தொடர்பை குறியீடு வாயிலாக தருவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் உற்பத்தி சார்பு, செலவு சார்பு, இறுதி செலவு, உற்பத்தி செலவு. அடுத்து 272வது கேள்வி. மொத்த செலவு சார்பு காணும் சூத்திரம். மொத்த செலவு காணும் சூத்திரம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் TC = f of x, TC = f of y, TC = f of q, TC = f of p. இதில் உங்களது விடை என்ன என்பதை குறித்து கொள்ளுங்கள். 273வது கேள்வி. செலவு சார்பின் ஒரு படித்தான சமன்பாடு டேஷ். செலவு சார்பின் ஒரு படித்தான சமன்பாடு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் TC = a + lq, TC = a + lq square, TC = a + q square, TC = a + cq. அடுத்து 274வது கேள்வி. செலவு சார்பின் மூன்றாம் படித்தான சமன்பாடு டேஷ். செலவு சார்பின் மூன்றாம் படித்தான சமன்பாடு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் TC = a + lq, TC = a + lq minus q square plus q cube, TC = a + lq minus q square minus q cube. அடுத்து TC = a + lq plus q square plus q cube. இதில் உங்களுடைய விடை என்ன? அடுத்து நாம் பார்க்குறது 275வது கேள்வி. செலவு சார்பின் இருபடித்தான சமன்பாட்டால் மொத்த செலவில் ஏற்படும் மாற்றம் டேஷ். செலவு சார்பின் இருபடித்தான சமன்பாட்டால் மொத்த செலவில் ஏற்படும் மாற்றம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் TC மாறும் விகிதத்தில் அதிகரிக்கும், TC மாறா விகிதத்தில் அதிகரிக்கும், TC முதலில் குறைந்து செல் வீதத்திலும் பின்பு வளர்ந்து செல் வீதத்திலும் அதிகரிக்கிறது. அடுத்து TC வளர்ந்து செல் வீதத்தில் அதிகரிக்கிறது. 276வது கேள்வி. செலவு சார்பின்
ஒருபடித்தான சமன்பாட்டால் மொத்த செலவில் ஏற்படும் மாற்றம் டேஷ். செலவு சார்பின் ஒருபடித்தான சமன்பாட்டால் மொத்த செலவில் ஏற்படும் மாற்றம். இதுக்கு முந்தின கேள்வி இருபடித்தான சமன்பாட்டால், இப்போ பார்க்குறது ஒருபடித்தான சமன்பாட்டால் ஏற்படும் மாற்றம் என்னன்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் டிசி மாறும் விதத்தில் அதிகரிக்கும், டிசி மாறா விதத்தில் அதிகரிக்கும், டிசி முதலில் குறைந்து செல் விதத்திலும் பின்பு வளர்ந்து செல் விதத்திலும் அதிகரிக்கிறது. அடுத்து டிசி வளர்ந்து செல் விதத்தில் அதிகரிக்கிறது. அடுத்து 277வது கேள்வி. செலவு சார்பின் 3 படித்தான சமன்பாட்டால் மொத்த செலவில் ஏற்படும் மாற்றம் டேஷ். செலவு சார்பின் 3 படித்தான சமன்பாட்டால் மொத்த செலவில் ஏற்படும் மாற்றம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் டிசி மாறும் வீதத்தில் அதிகரிக்கும், டிசி மாறா வீதத்தில் அதிகரிக்கும், டிசி முதலில் குறைந்து செல் விதத்திலும் பின்பு வளர்ந்து செல் விதத்திலும் அதிகரிக்கிறது. அடுத்து டிசி வளர்ந்து செல் விதத்தில் அதிகரிக்கிறது. உங்களது விடை என்ன? இப்போ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா 3 வகையான சமன்பாடுகள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துதுன்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதனால தான் உங்களுக்கு இதை தொடர்ந்து கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம அடுத்த கேள்வியான 278வது கேள்வி பார்க்குறோம். விவசாய பொருட்கள் உற்பத்தியில் மொத்த செலவு டேஷ். விவசாய பொருட்கள் உற்பத்தியில் மொத்த செலவு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் மாறும் விதத்தில் அதிகரிக்கும், மாறா விதத்தில் அதிகரிக்கும், முதலில் குறைந்து செல் விதத்திலும் பின்பு வளர்ந்து செல் விதத்திலும் அதிகரிக்கிறது. அடுத்து வளர்ந்து செல் விதத்தில் அதிகரிக்கிறது. அடுத்து 279வது கேள்வி. மேஜை, நாற்காலி போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் உற்பத்தி செலவு அதிகரிப்பு வீதம் டேஷ். மேஜை, நாற்காலி போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் உற்பத்தி செலவு அதிகரிப்பு வீதம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் எதிர்க்குறிய எண்ணாக இருக்கும், ஒரு மாறும் எண்ணாக இருக்கும், நேர்க்குறி எண்ணாக இருக்கும், ஒரு மாறா எண்ணாக இருக்கும். 280வது கேள்வி. இறுதிநிலை செலவு காணும் சூத்திரம். இறுதிநிலை செலவு காணும் சூத்திரம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் MC = டெல்டா T by டெல்டா Q, MC = டெல்டா TC by Q, MC = T by Q, MC = டெல்டா TC by டெல்டா Q. அடுத்து 281வது கேள்வி. சராசரி மொத்த செலவு காணும் சமன்பாடு. சராசரி மொத்த செலவு காணும் சமன்பாடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் AC = AFC plus AVC, AC = AFC plus TFC, அடுத்து AC = AFC plus TVC, அடுத்து AC = AFC plus TC. இதில் உங்களது விடைகள் என்ன என்பதை தெளிவாக பார்த்து கொள்ளவும். அடுத்து நாம் பார்க்க போகிறது 282வது கேள்வி. MC = டெல்டா TVC by டெல்டா Q என்பதில் டெல்டா Qவினுடைய மதிப்பு 1 என்றால் MCயினுடைய மதிப்பு என்ன? MC = என்னன்றதான் கேள்வி. MC = டெல்டா TVC by டெல்டா Q என்பதில் டெல்டா Qவினுடைய மதிப்பு 1 என்றால் MC = மதிப்பென்ன? இதனுடைய ஆப்ஷன்ஸ் டெல்டா TC, டெல்டா TFC, டெல்டா TVC, TFC. அடுத்து பார்க்குறது 283வது கேள்வி. நேர்கோட்டு செலவு சார்பு அமைப்பு டேஷ். நேர்கோட்டு செலவு சார்பு அமைப்பு டேஷ். அதாவது செலவு சார்புன்றதுக்கு பார்த்துருப்போம். அதில் நேர்கோட்டு செலவு சார்புன்றதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றதுக்கான சமன்பாடு என்னன்றது தான் அது கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் TC = A plus Q, TC = A plus L, TC = A plus TFC, TC = A plus LQ. 284வது கேள்வி. நீண்ட கால உற்பத்தி செலவு தொடர்புகள் டேஷ்
அடிப்படையில் அமைந்துள்ளன. நீண்ட கால உற்பத்தி செலவு தொடர்புகள் டேஷ் அடிப்படையில் அமைந்துள்ளன. இதனுடைய ஆப்ஷன்ஸ் உற்பத்தி விதிகள், பரும விளைவு விதிகள், செலவு விதிகள் எதுவுமில்லை. அடுத்து 285வது கேள்வி. நீண்ட கால உற்பத்தி செலவு டேஷ் வடிவக்கோடு. நீண்ட கால உற்பத்தி செலவு டேஷ் வடிவக்கோடு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் எஸ் வடிவக்கோடு, யூ வடிவக்கோடு, சி வடிவக்கோடு, நேர்கோடு. இப்போ நம்ம பார்க்குறது 286வது கேள்வி. நீண்ட காலத்தில் சராசரி செலவு கோடுகள் டேஷ். நீண்ட காலத்தில் சராசரி செலவு கோடுகள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அதிகரித்து கொண்டே செல்லும், ஆரம்பத்திலிருந்தே குறைந்து கொண்டே செல்லும், எந்த மாற்றமும் ஏற்படாது, ஆரம்பத்தில் குறைந்து பின்னர் அதிகரிக்கும். இப்போ 287வது கேள்வி பார்க்குறோம். நீண்ட கால சராசரி செலவு கோட்டிற்கு டேஷ் என்ற பெயர் உண்டு. நீண்ட கால சராசரி செலவு கோட்டிற்கு டேஷ் என்ற பெயர் உண்டு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் உள்கோடு, தொடர்கோடு, உரைக்கோடு, வளைகோடு. அடுத்து 288வது கேள்வி. நிறுவன அளவு அதிகரித்து கொண்டே செல்லும்போது நீண்ட கால சராசரி செலவு டேஷ். நிறுவன அளவு அதிகரித்து கொண்டே செல்லும்போது நீண்ட கால செலவு, அதாவது நீண்ட கால சராசரி செலவு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் முதலில் குறைந்து பின்னர் அதிகரிக்கும், ஆரம்பத்திலிருந்தே அதிகரித்து கொண்டே செல்லும், ஆரம்பத்திலிருந்தே குறைந்து கொண்டே செல்லும், எந்த மாற்றமும் ஏற்படாது. 289வது கொஸ்டின். நீண்ட காலத்தில் மொத்த உற்பத்தி பூஜ்ஜியமானால் நீண்ட கால மொத்த செலவு டேஷ். நீண்ட காலத்தில் மொத்த உற்பத்தி பூஜ்ஜியமானால் நீண்ட கால மொத்த செலவு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அதிகரிக்கும், குறையும், சமமாகும், பூஜ்ஜியமாகும். இப்போ 290வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட அளவு மாறா காரணியுடன் மாறும் காரணிகளை அதிகப்படியாக பயன்படுத்தும் போது இறுதிநிலை செலவு டேஷ். ஒரு குறிப்பிட்ட அளவு மாறா காரணியுடன் மாறும் காரணிகளை அதிகப்படியாக பயன்படுத்தும் போது இறுதிநிலை செலவு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆரம்பத்திலிருந்தே அதிகரித்து கொண்டே செல்லும், ஆரம்பத்திலிருந்தே குறைந்து கொண்டே செல்லும், முதலில் குறைந்து பின்னர் அதிகரிக்கும், எந்த மாற்றமும் ஏற்படாது. இப்போ நம்ம 291வது கேள்வி பார்க்குறோம். குறுகிய காலத்தில் மொத்த செலவு டிசி இஸ் ஈக்குவல் டு. குறுகிய காலத்தில் மொத்த செலவு டிசி இஸ் ஈக்குவல் டு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் டிஎஃப்சி ப்ளஸ் டிவிசி, டிஎஃப்சி மைனஸ் டிவிசி, டிஎஃப்சி இஸ் ஈக்குவல் டு டிவிசி, டிஎஃப்சி பை டிவிசி. அடுத்து 292வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட அளவு மாறா காரணியுடன் மாறும் மாறியின் அலகுகளை அதிகரித்து கொண்டே சென்றால் இறுதி அலகு ஒவ்வொன்றிலிருந்தும் கிட்டும் உற்பத்தி அளவு. ஒரு குறிப்பிட்ட அளவு மாறா காரணியுடன் மாறும் மாறியின் அலகுகளை அதிகரித்து கொண்டே சென்றால் இறுதி அலகு ஒவ்வொன்றிலிருந்தும் கிட்டும் உற்பத்தி அளவு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் முதலில் அதிகரித்து பின்னரும் அதிகரிக்கும், ஆரம்பத்தில் அதிகரித்து பின்னர் குறையும், முதலில் குறைந்து பின்னர் அதிகரிக்கும், எந்த மாற்றமும் ஏற்படாது. இப்போ 295வது கேள்வி பார்க்குறோம். நீண்ட கால சராசரி செலவு கோடானது டேஷ் கோடுகளின் இணைப்பு ஆகும். நீண்ட கால சராசரி செலவு கோடானது டேஷ் கோடுகளின் இணைப்பு ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வளைகோடுகளின், குறுகிய கால சராசரி கோடுகளின், மொத்த கோடுகளின், நீண்ட கால சராசரி கோடுகளின். 296வது கேள்வி. நீண்ட கால இறுதிநிலை செலவு வளைகோடுகள் டேஷிலிருந்து பெறப்படுகிறது. நீண்ட கால இறுதிநிலை செலவு வளைகோடுகள் டேஷிலிருந்து பெறப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்
நீண்ட கால இறுதிநிலை சராசரி வளைகோடுகளிலிருந்து குறுகிய கால இறுதிநிலை சராசரி வளைகோடுகளிலிருந்து குறுகிய கால இறுதிநிலை செலவு வளைகோடுகளிலிருந்து ஏதும் இல்லை. இப்போ 297வது கேள்வி பார்க்குறோம். சராசரி செலவுகள் குறையும் போது எம்சி கோடு டேஷ். சராசரி செலவுகள் குறையும் போது எம்சி கோடு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சராசரி கோடுகளுக்கு சமமாக இருக்கும், சராசரி கோடுகளுக்கு மேலாக இருக்கும், சராசரி கோடுகளுக்கு கீழாக இருக்கும், ஏதுமில்லை. இப்போ 298வது கேள்வி. சராசரி செலவுகள் அதிகரிக்கும் போது எம்சி கோடு டேஷ். சராசரி செலவுகள் அதிகரிக்கும் போது எம்சி கோடு டேஷ். சராசரி கோடுகளுக்கு சமமாக இருக்கும் என்பது முதல் ஆப்ஷன். அடுத்து சராசரி கோடுகளுக்கு மேலாக இருக்கும். அடுத்து சராசரி கோடுகளுக்கு கீழாக இருக்கும். அடுத்த ஆப்ஷன் ஏதுமில்லை. இதில் உங்களது விடை என்ன என்பதை குறித்து கொள்ளுங்கள். இப்போ 299வது கேள்வி. ஏசி ஏவிசி கோடுகள் தங்கள் குறைந்தபட்ச புள்ளியை அடையும் முன்பே எம்சி கோடு தன்னுடைய டேஷை அடைந்துவிடும். ஏசி ஏவிசி கோடுகள் தங்கள் குறைந்தபட்ச புள்ளியை அடையும் முன்பே எம்சி கோடு தன்னுடைய டேஷை அடைந்துவிடும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறைந்தபட்ச புள்ளியை, அதிகபட்ச புள்ளியை, சமநிலை புள்ளியை, ஏதுமில்லை. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி மாடல் எக்ஸாமினுடைய 300வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் தவறானது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் மொத்த செலவு, சராசரி செலவு, இறுதிநிலை செலவு ஆகியவை முக்கிய செலவு கருத்து படிமங்கள் ஆகும். குறுகிய கால செலவு கோடுகளிலிருந்து நீண்ட கால செலவு கோடுகளை பெறுகிறோம். அடுத்து செலவு கருத்து படிமங்களை குறிப்பிடும் வரைபடங்களே செலவு வளைகோடுகளாகும். அடுத்து 4வது ஆப்ஷன் செலவு ஆய்வானது குறுகிய கால ஆய்வு, நீண்ட கால ஆய்வு, மிக குறுகிய கால ஆய்வு என வகைப்படும். இதில் உங்களது விடைகளை என்ன என்பதை குறித்து கொண்டு 30 வினாக்களுக்கு உங்களது மதிப்பெண்கள் எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமது வாட்ஸ்அப் குழுவில் விடைகளை உடனே எழுதி அனுப்புங்கள். முதலாக பார்க்கும் ஆசிரியராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மாதச்சந்தா பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.